பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் அப்படின்ற ஒரு செய்திகள் பரவலா வந்துட்டே இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே கடந்த காலம் நம்ம பேசணும். அதற்கான வாய்ப்புகள் இல்லன்னு சொன்னாங்க. இப்போது அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள். டெல்லியும் திரு அண்ணாமலை அவர்களுடைய பல விஷயங்கள் செயல்பாடு திருப்தி அளிக்காமலும், அதேபோல வருத்தத்தில் இருப்பதாகவும், அதிருப்தியில் இருப்பதாகவும் சில ரிப்போர்ட்ஸ் இங்கிருந்து போனதாக சில தகவல்கள்லாம் சொல்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா என்ன? இவை அனைத்தும் முற்றிலும் அடிப்படையற்ற செய்திகள் என்று நான் பார்க்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனது 3 ஆண்டு கால செயல்பாட்டில் கட்சிக்கு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி தேடி தந்திருக்கிறார். தமிழக அரசியலில் மைய பொருளாக, விவாத பொருளாக, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை ஒரு வீரியமிக்க எதிர்க்கட்சியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எப்படி காங்கிரஸ் கட்சியில் வாழப்பாடி ராமமூர்த்தி தலைவராக இருந்தபோது தமிழ்நாடு காங்கிரஸ் பேசுபொருளாக இருந்ததோ, நாள்தோறும் செய்தியில் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு வாழப்பாடி ராமமூர்த்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது ஒரு கட்டத்தில் அதிமுகவோ பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தம் நேரிட்டதோ, அந்த நிலைமைக்கு 2 கழகங்களையும் கொண்டு வந்து நிறுத்தியவர் அண்ணாமலை என்பதில் டெல்லி தலைமைக்கும் உடன்பாடு உண்டு. தமிழக பாரதிய ஜனதாவின் வளர்ச்சி கண்டிருக்கும் உடன்பாடு உண்டு. இப்போது என்ன சூழ்நிலை என்று சொன்னால், அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற விருப்பம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்குள் சிலரிடையே இருக்கிறது. அதே போல அகில இந்திய தலைமை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிடம் இங்கே இருக்கக்கூடிய 1-2 முக்கியஸ்தர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சாராத முக்கியஸ்தர்கள் போய் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால்தான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்ற கருத்தை தங்களுடைய யோசனையாக தெரிவித்து வந்திருப்பதாக நான் அறிகிறேன்.